Taste the Daily. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அருகே போதை நபரால் இயக்கப்பட்ட கார் கொள்ளிடம் ஆற்றினுள் புகுந்து விபத்துக்குள்ளானது. புள்ளம்பாடியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் மற்றும் நாமக்கல்லைச் சேர்ந்த ராஜா ஆகியோர் மதுபோதையில் இயக்கிய கார் மோதியதில் இருவர் படுகாயமடைந்தனர். இதனையடுத்து கொள்ளிடம் ஆற்றினுள் புகுந்து கார் விபத்துக்குள்ளானது. இதில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மதுபோதை காரணமாக கட்டுக்கடங்காத குற்றங்கள் நிகழ்வதாக பொதுமக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தினை அரசு உடனடியாக அறிவித்து அதற்கான அரசாணையை வெளியிட வேண்டுமென விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். ஆண்டுதோறும் அரசு குறுவை சாகுபடிக்கென குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தினை அறிவிக்கும். ஆனால் இந்த ஆண்டு இதுவரை சிறப்பு தொகுப்பு திட்டம் அறிவிக்கவில்லை என தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே சிறப்பு தொகுப்பு திட்டத்தினை அரசு விரைந்து அறிவித்திட வேண்டுமெனவும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் உழவன் செயலி மூலம் சிறப்பு தொகுப்பு திட்டத்தில் குத்தகை விவசாயிகள் இடம்பெற முடியாத சூழல் உள்ளது. எனவே அரசு விவசாயிகளிடையே பாகுபாடு பார்க்காமல் அனைவரும் இத்திட்டத்தில் பயன்பெற செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். வழக்கமாக தமிழ்நாடு அரசு குறுவைக்கான சிறப்பு தொகுப்பு திட்டத்தை அறிவிக்கின்ற வழக்கம் உண்டு. ஆனால் இதுவரை அறிவிக்காமல் இருக்கிறது. அதை உடனடியாக அறிவிக்க வேண்டும். நிலங்களை குத்தகை சாகுபடி செய்கின்ற உழவர்கள் சென்ற ஆண்டு வரை குறுவைக்கான சிறப்பு தொகுப்பு திட்டத்தின் பயனாளிகளாக இருந்தார்கள். ஆனால் இந்த ஆண்டு அவர்களுடைய பெயர் பதிவேற்றம் செய்ய முடியாமல் உழவன் செயலி முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் குறுவை சாகுபடி குறுவைக்கான சிறப்பு தொகுப்பு திட்டத்தை உடனடியாக தமிழ்நாடு அரசு அறிவித்து அதற்கான அரசாணையை வெளியிட வேண்டும். திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டவலம் அருகே கார் மோதிய விபத்தில் மூதாட்டி உடல் நசுங்கி பரிதாபமாக பலியானார். ஆவூர் பகுதியைச் சேர்ந்த செண்பக பூபதி என்ற மூதாட்டி அதே பகுதியில் மளிகை கடை நடத்தி வருகிறார். இவர் செவ்வாய்க்கிழமை இரவு தனது வீட்டிலிருந்து விழுப்புரம் செல்வதற்காக சாலையை கடக்க முயன்றபோது அதிவேகமாக வந்த கார் ஒன்று மூதாட்டியை இடித்துவிட்டு சிறிது தூரம் இழுத்துச் சென்று அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளது. இதில் மூதாட்டி உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பலியானார். இந்நிலையில் அருகிலிருந்த கடையின் சிசிடிவி காட்சியை வைத்து தப்பியோடிய காரை தேடி வருகின்றனர். கோவை சுண்ணாம்பு கால்வாய் அணைக்கட்டில் சிறுவர்கள் ஆபத்தை உணராமல் மீன்பிடித்தும் குளித்தும் வருகின்றனர். மழை காரணமாக சுண்ணாம்பு கால்வாய் அணைக்கட்டு 2 தினங்களுக்கு முன்பு திறக்கப்பட்டதால் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. பள்ளி விடுமுறை என்பதால் சிறுவர்கள் ஆபத்தை உணராமல் மீன்பிடித்தும் குளித்தும் வருவதால் அவர்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. விடியா அரசின் காவல்துறை மற்றும் அதிகாரிகளின் அலட்சியத்தால் சிறுவர்கள் உயிரிழக்க நேரிடும் என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டினர். மதுரை கள்ளழகர் கோயிலில் வைகாசி வசந்த உற்சவ விழா வரும் 2ஆம் தேதி தொடங்குகிறது. 10 நாட்கள் நடைபெறும் விழாவையொட்டி தினமும் மாலையில் ஸ்ரீதேவி பூதேவியாருடன் கள்ளழகர் மேளதாளம் முழங்க தீவட்டி பரிவாரங்களுடன் திருவீதி உலா வருவார். அப்போது ஆடி வீதி, நந்தவன பகுதி, ராமர் சன்னதி வழியாக 18ஆம் படி கருப்பண்ணசாமி கோவில் அக்ரஹாரம் பாதையில் சென்று வசந்த மண்டபம் சென்றடைவார். அங்கு சுவாமிக்கு பல்வேறு அபிஷேகங்களும் நூபுர கங்கை தீர்த்த பூஜைகளும் நடைபெறும். மயிலாடுதுறை மாவட்டம் தருமபுரத்தில் இலவச தண்ணீர் குடத்துக்காக பொதுமக்களை ஒருவரை ஒருவர் முண்டியடிக்க வைத்தது கடும் விமர்சனத்திற்குள்ளானது. தருமபுரத்தில் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி திறக்கப்பட்டது. அப்போது பிளாஸ்டிக் தண்ணீர் குடங்களை பெறுவதற்காக ஒருவரை ஒருவர் முண்டியடிக்க வைத்ததும் வாங்கிய ஒருவரிடமிருந்து மற்றொருவர் பிடுங்கிக் கொண்டும் சென்றது பொதுமக்களை ஸ்டாலின் மாடல் அரசு எவ்வாறு மதிக்கிறது என்பதற்கு உதாரணமாக அமைந்தது. இலவசமாக எது ஒன்றை ஸ்டாலின் மாடல் அரசு கொடுத்தாலும் அதனை கௌரவமாக வழங்குவதில்லை என பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே மதுபோதையில் சாலையில் படுத்து உறங்கிய நபரால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அனுமந்தபுரம் நெடுஞ்சாலையின் நடுவே மதுபோதையில் உறங்கிய நபரால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதியடைந்த நிலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திமுக அரசின் திறமையின்மையால் போதையின் பாதையில் தமிழ்நாடு பயணிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.